ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பெண்ணுக்கு பெண்ணுங்க எதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், பெண்ணுக்கு பெண் தான் எதிரியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சில இதை வச்சு சொல்கிறேன். ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், வேலைக்கு போகிறாங்க, இல்லைன்னா வீட்டிலே இருந்து கூட சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. அதை எவ்வளோ ஈஸியாக அந்த இன்னொரு பெண் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது, எப்படி சம்பாதிக்கிறா, எவ்வளோ தைரியமாக இருக்கான் பாரு அப்படின்னு பேசுகிறதும் அதே பெண்கள் தான். அதுவே நம்மக்கிட்ட நீ திறமையாக நீ செய்கிற அப்படின்னு பாராட்டுற மாதிரி நடிக்கிறதும் அந்த பெண்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு 4 பெண்கள் சேர்கிற இடத்துல என்ன பேச்சு நடக்கும்? இந்த அவ அப்படி, இந்த இவ இப்படி, 100 நாள் வேலையில் எப்படி நடக்குது, அந்த புரளி மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு ஒரு பெண் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி புரளி பேசுகிறது பெண்களாக தான் இருக்கும். ஆண்கள் எந்த அளவு பேசுகிறான்னு தெரியலை, அதுவும் பேசுகிறதையும் கேள்விப்படுறேன். ஆனாலும் பெண்களை மாதிரி பேச முடியாது. 4 பேர் சேர்ந்துக்கிட்டு மட்டம் தட்டி பேசுகிறது ஒரு பொம்பளை. அதாவது ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருந்து புரளி பேசுவாங்க. பேசிட்டு அதில் ஒரு பொம்பளை மட்டும் எந்திரிச்சு போயிடும். போன உடனேயே அந்த எந்திரிச்சு போன பொம்பளையை 4 பேரும் பேசுவாங்க. அதில் ஒரு ஆள் எந்திரிச்சு 3 பேர் பேசுவாங்க. இப்படியே இந்த பெண்கள் ஏன்னா வேலை இல்லை, அதுகளுக்கு வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் இப்படி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியாது. அது ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறது இன்னொரு பெண்ணாக தான் இருக்காங்க. அதுவும் போக நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே பாருங்களேன், ஒன்று நம்ம நாத்தனாமராக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மாமியாராக இருக்கலாம். அவங்களும் இதே மாதிரி தான். எப்படின்ட்டா, மருமக நல்லா இருந்தாலும் திறமையாக பொழைச்சாலும் ஒத்துக்கிற மாட்டாக, மயந்தன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி மட்டம் தட்டி பேசுவாங்க மாமியார் நாத்தினா மாதிரி. அதே மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களும் பாருங்கள், என்ன சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையாக இருந்தோம்னா மதிக்காது. கூட பிறந்த நம்ம அக்கா தங்கச்சியை மதிக்காது. அதுவே நம்ம கொஞ்சம் நல்லா உழைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு பாருங்க, முதல்ல வருத்தப்படுறது அடுத்தவங்களாக கூட இருக்காது, வீட்டில் உள்ளதுக்கு தான் ரொம்ப வருத்தப்படுது. அந்த மாதிரி இருக்குது. அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி தான், நாத்தனாராக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணை வாழ வைக்கிறதுக்கும் ஒரு பெண்ணால் முடியும், ஒரு பெண்ணை சுடுகாட்டில் கொண்டு போய் பிதைக்கிறதும் ஒரு பெண்ணால் முடியும். அந்தளவுக்கு ஒவ்வொரு பொம்பளைகளோட நாக்குலேயும் விஷத்தை தான் வச்சுருக்குங்க. இது நீங்கள் எல்லா பெண்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். ஒவ்வொரு ரீதியாக, ஒரு நாத்தனாமராக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கலாம், அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம். இப்போல்லாம் பெற்றவங்க கூட அந்த மாதிரி தான் இருக்காங்க. பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டேங்குதுங்க, கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட மாட்டேங்குதுங்க. எந்த மாதிரி உலகத்தில் இருக்கோம்னே தெரியல. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, வாழ்வதும் பெண்ணாலே மனுஷன் சாவதும் பெண்ணாலேன்னு சொல்லி சொன்னாங்க. இருக்காங்க, நல்ல பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சில பேர் பேச மாட்டாங்க. அவங்கள இந்த சமுதாயம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு 4 இடத்துல நின்று புரளி பேசாத யாராவது 100க்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு வைங்களேன், இவ கிடக்கா, அவள் ஒரு மாதிரி சிடுச்சிடுன்னு இருப்பா, யார்கிட்டையும் நின்று பேசுகிறாளாம் பாரு, அப்படி இப்படின்னு அதுக்கும் ஒரு கதையை கட்டி விடுதுங்க. அதனால் எல்லாரோடையும் சேர்ந்து கூடி கும்மி அடித்து யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு போனோம்னா தான் நல்லதுன்னு தெரியுது. நம்ம ஒதுங்கி வந்துட்டோம்னா, அந்த கூட்டத்துலேருந்து நம்ம ஒதுங்கி வந்துட்டோம்னு வைங்களேன், நம்மளையும் வச்சு பேசுது. இந்த மாதிரி சமுதாயத்தில் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அதே பேச்சு தான். வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கா, நம்ப முடியுமா அவளை, ஊமை ஊரை கெடுக்கும், அந்த மாதிரிலாம் பேசுங்க. அதனால் இந்த தலைப்பில் நான்
பெண்ணுக்கு பெண்ணுங்க எதிரி இல்லைன்னு சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது சம்மந்தமாக நிறைய பேசுவோம். நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ. இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். லாங் வீடியோ போடவே எனக்கு டைம் இல்லை. அப்புறம் வந்து என் லைஃப்பில் நான் நடந்ததை பற்றி சொல்லணும்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து என் வாழ்க்கை பாதி சீரழிஞ்சதுக்கு காரணமே நிறைய பெண்களாலேன்னு தான் சொல்லணும். எப்படின்ட்டா, நான் கஷ்டப்பட்ட காலம் இருக்குது. எங்கள் பாப்பா பிறந்த டயத்துலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். அந்த டயத்தில் என் கூட பிறந்தது எங்கள் அம்மா அவங்கெல்லாம் எப்படின்ட்டா, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துனாங்க என்னைய. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ உழைச்சி வீடு வாசல் கட்டி நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ என்னென்னு தெரியுமா, வீடு வாசல் கட்டிட்டா, பணக்காரி ஆகிட்டா. நான் பட்டிருக்க கடை எனக்கு தான் தெரியும். பணக்காரி ஆகிட்டா ஆச்சான்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடுறாங்க, இல்லைனாலும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. என்ன இதுன்னே தெரியலை. இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து வீட்டில் உள்ள ஆளுங்க வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம மட்டும் அவங்க அர்ஜென்ட்டுக்கு போய் நிற்கிறது எப்படின்னு யோசிக்கிற விஷயம் தானே இதெல்லாம். அது அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வீடு வாசல் கட்டினேன். என் மாமியா வந்து எப்படின்ட்டா, எங்கள் குடும்பம் அழிகிறதுக்கு காரணமே என் மாமியா தான். இப்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு. என் மாமியா சொல்லி வச்சு எப்படின்னா, நான் வீடு பால் காய்ச்சினேன். என் மாமியை வந்து வீட்டை பார்த்துட்டு போய் நம்ம ஒரு பொருள் எடுத்தால், என் மகளுக்கெலாம் ஒரு கேரண்டி நெக்லஸை போட்டு விட்டுருந்தேன் பால் காய்ச்ச அன்னைக்கு. நகை ஃபுல்லாக நாங்கள் அடகு வச்சிட்டோம் வீட்டு பால் காய்ச்சும் போது. அதை பார்த்துட்டு அது தங்கமாக்குன்னு சொல்லிட்டு அவங்க மையன்ட்ட, உன் மகளுக்கெலாம் இப்போ தான் நான் நெக்லஸ் எடுத்திருக்க, உன் பொண்டாட்டிக்கு நகை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே எடுத்து தரணும் அப்படின்னு என் மாமியால் நெஞ்சில் அப்படியே குத்திக்கிட்டு அழுது மையன்ட்ட வாங்கும். வீட்டை பார்த்துட்டு போய் இதே மாதிரி எனக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நானே எங்கள் வீடே சும்மா சிம்பிளாக கட்டியே 10-15 லட்ச ரூபா வந்துருச்சு. அது எனக்கு கடன் நிறையா இருக்குது. என் மாமியா கடனே இல்லாமல் ஒரு வருஷத்தில் அதே மாதிரி மையனை வச்சு வீடை கட்டிடுச்சு. அப்படின்னா அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு காசு தராதனால தானே அங்கே போய் வச்சு கட்டி எங்களோட பேச விடாமல் ஆக்கி எங்கள் குடும்பத்தையே என் மாமியா அப்படியே அழிச்சிருச்சு. இப்போ கடைசியில் அங்கேயும் போய் வீடு கட்டிட்டாக. எங்கள் வீடு எப்படிலாம் நான் வீடு கட்டியிருக்கணும் வந்து பார்த்துட்டு போய் அதே மாதிரி வீடு கட்டி, எங்கள் வீடு நிலக்கதவு முதற்கொண்டு ஓம்பண்டாட்டிக்கு எப்படி நிலம் வச்சுருக்கியோ அதே மாதிரி தான் எனக்கு நிலம் வைக்கும். ஓம்பண்டாட்டிக்கு எப்படி தாளிச்சின்னு எடுத்து போட்டிருக்கியோ அதே மாதிரி தான் எனக்கு எடுத்து போடணும் அப்படி சொல்லிட்டு போட்டு அந்த கும்பலை எங்கள் குடும்பத்தையே அழிச்சிடுச்சு. இன்னும் அழிச்சிக்கிட்டு தான் இருக்காக எல்லோரும் சேர்ந்து. சரி, அப்போ அதெல்லாம் கேட்குறாரு ஆம்பளை, அதை சொல்லணும். ஏன்னா எனக்கு வாய்ச்ச மாதிரி என் மாமியார் உங்களில் யாருக்காவது வாய்ச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலும் சொன்ன மாதிரி என் மாமியார் வேலையெல்லாம் எங்கள் குடும்பமே அழிஞ்சு வச்சு. அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த டயத்தில் கூட எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு பேசி வச்சுருக்குன்னா பாருங்கள். அப்போ என் மாமியார் எப்படி கேரக்டராக இருக்குன்னு. அதுவும் ஒன்றுக்கு 5 பொம்பளை பிள்ளையை பெற்றது என் மாமியார். அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், வாழ வந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த தலைப்பை எடுத்து பேசினேன். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. போட்டி போடலாம், ஆனால் நான் எங்களை மாதிரியே உழைக்க. நானும் இப்போவும் ப்ரெக்னென்ட் ஆகி 8 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். இப்போ கூட நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அது அவங்க வீட்டாளுகளுக்கு தெரியாது. மிஷினில் உட்காரக்கூடாது, தைக்கக்கூடாது. இது எனக்கு வந்து நஞ்சு குடல் இறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேனில் பார்த்து. இந்த டயத்தில் கூட நான் என் செலவுக்காக நான் தச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நான் வீடு கட்டும்போது எவ்வளோ பணம் உழைச்சி கொடுத்துருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ உழைச்சாரோ பாதிக்கு பாதி நான் உழைச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காக. அது மயன்தான் கொண்டு வந்து போட்டேன்னு சொல்லிட்டு மயனை போட்டு இது வந்து ஆம்பளையை வந்து எப்போவுமே நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். பொண்டாட்டிக்கு ஈக்குவலாக போய் மாமியாவுக்கு அம்மாவுக்கு செய்ய முடியாது.
அது எங்கள் வீட்டுக்காரருக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. என்னென்னு வளர்த்துருக்காங்கன்னு தெரியலை. நம்ம சொல்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் குடும்பம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம். நான் வந்து இந்த வீடியோ எல்லாத்தையும் என் நாத்தனாமாரும் பார்ப்பாங்க, என் மாமியார் என் வீட்டுக்காரெலாம் பார்ப்பாங்க. ஆனால் நான் பயப்படுறதுன்னு உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நான் பயப்பட மாட்டேன், வீடியோ போடுறேன். சரி, கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தோழிகளே, நீங்கள்லாம் யார் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு.